கெட்டிமலம் சீரியல்ல அடுத்ததா என்னெல்லாம் நடக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. துளசிக்கு இவ்வளோ நாளும் அவங்க ஃபோனில் பேசிட்டு இருந்தது வெற்றி தான் அப்படின்ற உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. சிவராமனோட ஆட்டோவில் ஒருத்தர் பணத்தை தொலைக்க அந்த பணத்தை சிவராமன் தான் எடுத்தாருன்னு சொல்லி சிவராமனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சிவராமனை காப்பாற்றுறதுக்காக துளசி வெற்றி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனால் பேசுறது வெற்றி தான் தெரியாமல் எப்பவும் போல் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க வெற்றியும் துளசிக்காக வராங்க. துளசி கண்ணில் படாமல் இருக்கணும்னு வெற்றி ஹெல்மெட் போட்டுட்டு வருவார். அந்த இடத்துல அந்த பணத்தை திருடிட்டு போன அந்த ரவுடிங்களை பிடிக்கும் போது வெற்றி அந்த இடத்துல வந்து ஹெல்மெட் போட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. ஆனால் துளசி எப்படியோ வெற்றியோட முகத்தை பார்த்துடுறாங்க. அப்போ தான் துளசிக்கு சந்தேகம் வருது. என்ன இது, நாம் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு தானே கால் பண்ணி சொன்னோம், ஆனால் இவன் வந்திருக்கானே எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே துளசி அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. வெற்றியோட மொபைல் ரிங் ஆகுது. அப்போ தான் துளசிக்கு பயங்கர ஷாக்கு. நேரடியாகவே வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ நாளும் என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது நீயா அப்படின்னு கேட்க வெற்றியும் உண்மையை ஒத்துக்கிறாரு. அப்போது அன்னைக்கு பார்க்கில் வச்சு சர்ப்ரைஸ் பண்ணது, தியாவை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்குறாங்க. எல்லாமே பண்ணது நான் தான் அப்படின்னு சொன்னதுமே துளசிக்கு பயங்கர ஷாக்கு. வெற்றியை பலார்னு அரைகிறாங்க. இப்படியெல்லாம் என்னை ஏமாத்திருக்கியே அப்படின்னு வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாங்க. வெற்றி, உங்களை ஏமாத்தணும்லாம் நான் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்ல துளசி, எதுவும் பேசாத, என் கழுத்தில் எனக்கு தெரியாமல் தாலி கட்டினதும் இல்லாமல் இவ்வளோ நாளாக என்னை ஏமாற்றிட்டு வந்திருக்கியே, என்னோட உணர்வுகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்களும் இல்லை, எப்படி உன்னால் இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசுகிறாங்க. அப்போது வெற்றி, மேடம், உங்களை ஏமாற்றணும்னு நான் நினைக்கல. ஆரம்பத்தில் ஃபோனில் பேசுகிறது நீங்கள் தான் கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வேலை தேடும்போது தான் எனக்கு அந்த உண்மையே தெரியும். ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற பல விஷயங்கள், உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க. நான் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதையெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் தனியாக கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல. அதனால தான் நான் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் வரலை. நான் உங்களை ஏமாற்றணும்லாம் நினைக்கல அப்படின்னு சொன்னதுமே துளசி, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி என்னை ஏமாற்றிட்டு உன்னால் எப்படி ஒருத்தரோட உணர்வோடு விளையாட முடியுதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.